புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குன்னு எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நான் தமிழில் இருக்கும் போது கூட நான் என்ன பேசுறேன்னு எவனும் பார்த்ததே இல்லை. ரொம்ப பார்க்குறானுவேன். அதனால அதுக்கும் நான் அண்ணன் சீமானுக்கு நன்றி தான் சொல்லணும். 28 வருஷம் ஒருத்தன் ஒரே பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறேன். நான் எவ்வளவு பெரிய சைக்கிள் இந்த மேடையில் சீமானை அவர்களை என்று அழைப்பதற்கும் சீமான் அண்ணன் என்று அழைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கற்றுக் கொடுத்த ஐயா அவர்களுக்கும் நேரத்தை என்னுள்ளே விதைத்த நன்னன் பிரபாகரனுக்கும் என்னை இங்கே அனுப்பி எனது ரத்தத்தை அண்ணன் வேல்முருகன் ரத்தத்தை காயப்படாமல் நாகரிகமாக பேசிவிடுவா என்று அனுப்பிய வேல்முருகன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கடைசியில் பேசுகிற தொகையே உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் சீமானுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் பெரியாருக்கு பிறகு உங்களை தொடர்ந்து இயங்க வைப்பதில் வெற்றி பெற்றவர் அண்ணன் சீமான். இல்லைன்னா இதை பற்றிலாம் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. தோழர் சொன்னார், நான் பேச போறேன்னு எனக்கு எதிராக நிறைய இருக்கிறாங்க. நான் எப்பயும் அதை கவனிக்கிறது இல்லை. நான் பேசுறத மட்டும்தான் அவங்க கவனிக்கணும்னு தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா நான் தமிழில் இருக்கும் போது கூட நான் என்ன பேசுறேன்னு எவனும் பார்த்ததே இல்லை. ரொம்ப பார்க்குறானுவேன். அதனால அதுக்கும் நான் அண்ணன் சீமானுக்கு நன்றி தான் சொல்லணும். நான் ஏதோ புதுசாக எதுவும் பேச போறது இல்லை. சீமான் என்ன பேசினாரோ அதை தான் பேச போறேன். உலகிலேயே மிக சகிப்புத்தன்மை வாய்ந்தவர் முதல்ல அண்ணன் சீமான், ரெண்டாவது நான் தான். ஏன்னா 28 வருஷம் ஒருத்தன் ஒரே பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறேன். நான் எவ்வளவு பெரிய சைக்கிள் இந்த மேடையில் சீமானை அவர்களை என்று அழைப்பதற்கும் சீமான் அண்ணன் என்று அழைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர் பிரபாகரனை பார்த்து விட்டு பேசுவதால் நாகரிகம் இல்லாமல் இருக்கிறார். நான் பிரபாகரனை படித்து விட்டு பேசுவதாக நாம் நாகரிகத்தோடு இருப்போம். ஏன்னா பெரியாரே எந்த சூழ்நிலையும் யாரையும் நாகரிகம் இல்லாமல் பேசியதில்லை தான் நான் படித்திருக்கிறேன். சீமான் இந்த அளவுக்கு இருப்பதற்கு காரணம் RSS பாஜகவோ இல்லை, பெரியாரும் பெரியார் மேடையிலும் மார்க்சி அம்பேத்கரை மேடையில் இருந்தார். அவர் 2004 பேச மேடையில் இருக்கிற போது அப்பொழுதும் கூட நான் தான் இருந்தேன். பெரியாரின் பேரன், மார்க்சி மைந்தன் தம்பி பிரபாகரனின் தம்பி உங்கள் சீமான் பேசுகிறேன். நான் நடுவில் இதே மாதிரி பெரியாரின் பேரன் பேசும்போது, ஐயா யூகேஎஸ் இளங்கன் அவர்கள், பெரியாருக்கு ரத்தவலி பேரன் நான் தான், நீ பேரன் கிடையாது அப்படின்னு சொல்லி பெரியார் மைனராக இருந்தார், அப்போ எங்கேயாவது போயிருப்பாரு. இதெல்லாம் நான் சொல்லிங்க இறந்து வந்து சொன்னேன். அப்போ சொன்னார், இல்லை இல்லை நான் கொள்கை பேரன் தான். இது எப்போ 2004 டிசம்பர் 24 பெரியார் நினைவு நாள் வரைக்கும் பேசிவிட்டு இப்பொழுது பெரியாரின் அந்த அந்த விசில் அமைப்பு நடந்ததே அதில் போய் பெரியாரின் சொல்லு பேரன் அவன், கொள்ளு பேரன் அவன், பெரியாரின் சொல்லு பேரனான் என்று கொள்கையை மாற்றிக்கொள்ளலாம், உறவை மாற்றிய ஒரே ஆள் சீமான். நான் கொள்கையை மாறலாம். நேற்று வரை நான் அண்ணன் அறிவுமதி அவர்களை சந்திக்கிற வரை கம்யூனிஸ்டாக இருந்தேன். கம்யூனிஸ்ட் குடும்பத்தில் பிறந்தேன். AAOF இருந்தேன். அண்ணனை சந்தித்த பிறகு பெரியாரிஸ்டாக பிரபாகரிஸ்டாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தேன். இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறேன். ஒரு காலம் நான் சீமானிஸ்டராக இருந்ததே இல்லை. ஆனால் அப்படி கொள்கையை மாற்றலாம், பாதை பயணிக்க மாற்றலாம். என் தாய் தந்தையரை ஒரு காலம் மாற்ற முடியாது, அவர் எவ்வளவு அயோக்கியர்களாக இருந்தாலும். ஆனால் தாய் தந்தையரையே மாற்றக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் சீமான்.